இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பைத்தானில் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஆப்ரேட்டர்னாவே நமக்கு யூஸ்வலாக தெரியும், ஒரு சில ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வேரியபிள்ஸ்லேயும் வேல்யூஸ்லேயும் வந்து ஒரு சில ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறதா வந்து ஆப்ரேட்டர்ஸ். மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்கோ அந்த மாதிரி இங்கேயும் சில ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. அது இல்லாமல் நியூவாகவும் சில ஆப்ரேட்டர்ஸ் வந்து இருக்குது. அது ஒவ்வொன்றும் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். இதில் வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி அடிஷன், சப்ராக்ஷன், டிவிஷன் இந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்குது. ஸோ டிவிஷன் எடுத்துக்கிட்டோன்னா உங்களுக்கு யூஸ்வலாகவே தெரியும், டிவிஷனில் வந்து ரிமைண்டர் எடுக்கிறதுக்கு மாடுலோ யூஸ் பண்ணுவோம். தென் கோஷன்ட் எடுக்கிறதுக்கு டிவிஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த டபுள் ஸ்லாஷ் போட்டோன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோஷன்ட் வந்து நமக்கு இன்டீஜரில் வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து பைத்தானில் வந்து நம்ம இதை இன்டீஜர் டிவிஷன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு யூஸ்வலாகவே வந்து தெரியும், இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு வேரியபிள்ஸும் தட் மீன் ஆப்பரண்ட்ஸும் ஆப்ரேட்டரும் சேர்ந்த அந்த கனெக்ஷனை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எக்ஸாம்பிளில் வந்து ஏ பி அப்படிங்கிறது வந்து ஆப்பரண்ட்ஸ், தட் மீன் வேரியபிள்ஸ், ப்ளஸ் அப்படிங்கிறது வந்து ஆப்ரேட்டர். ஸோ இந்த கம்பைண்டை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கேன், இன்புட் அப்படிங்கிறது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, யூசர் வந்து ரன் டைமில் வந்து இன்புட்டை கெட் பண்ணுறதுக்காக இன்புட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இதை பற்றி ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நம்ம சொல்லியிருப்போம், பார்க்காதவங்க அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இங்கே இன்ட் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நார்மலாகவே எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்தாலும் ஒரு இன்புட்டை வந்து நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அது இன்டீஜராக தான் அதை கன்சிடர் பண்ணிக்கும். அதை நம்ம இன்டீஜர் ஸ்ட்ரிங்காக தான் வந்து வாங்குகிற இன்புட்டை வந்து அது கன்சிடர் பண்ணும். அதை நமக்கு தேவையான இன்புட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இன்ட் அப்படிங்கிற இன்ட்டாக வேணும்னா இன்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஃப்ளோட்டு அப்படின்னா ஃப்ளோட் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணுவோம். இப்படி தான் வந்து டைப் கன்வர்ஷன் வந்து பைத்தானில் வந்து நம்ம பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு கம்பேரிசன் ஆப்ரேட்டர். மற்ற இதில் இருக்கிற மாதிரி தான் இதுதான் வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் வந்து பைத்தான்லேயும் வந்து யூஸ் பண்ணுறோம். தென் பைத்தானோட இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இஃப் நார்மலாக இஃப் அப்படிங்கிற அந்த கீவேர்ட் கண்டிஷன், இங்கே எக்ஸ்ப்ரெஷனுங்கிறது வந்து கண்டிஷன், தட் மீன் ஏ கிரேட்டர் தென் பி அந்த மாதிரி. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கோலன் வைக்கணும். ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அந்த கண்டிஷனுக்கு அப்புறம் இங்கே என்ன டினோட் பண்ணணும்னா கோலன் வைக்கணும். தென் கீழே என்ன ஸ்டேட்மெண்ட் வரணுமோ அதை வந்து நம்ம எழுதணும். பட் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பைத்தானில் வந்து பிரேசஸ் வந்து கிடையாது. இங்கே எப்படி வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த இஃபோட தான் அப்படிங்கிறது டினோட் பண்ணுவோம் அப்படின்னா இன்டென்டேஷன் விடணும். இன்டென்டேஷன் அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் வந்து விடணும். ஸோ இஃப்க்கும் அது கீழே வர ஸ்டேட்மெண்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஒரு ஸ்பேஸ் விட்டோம் அப்படின்னா தான் அது இஃபோட ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இங்கே டினோட் ஆகும். ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா பைத்தான் வந்து எரர் வந்து த்ரோ பண்ணும். ஓகே, இதே மாதிரி தான் எல்ஸ்லேயும் வந்து எல்ஸ் அப்படிங்கிற கீவேர்டுக்கு அப்புறம் கோலன் வந்து போடணும். தென் எல்ஸோட ஸ்டேட்மெண்ட் வந்து போடணும். இப்படி தான் சிம்பிளாக வந்து பைத்தானில் வந்து இஃப் எல்ஸோட ஸ்டேட்மெண்ட் வந்து இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா, என்னங்கிற வேரியபிளில் என்டர் த நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குகிறோம். அந்த பர்டிகுலர் நம்பர் வந்து ஆட் நம்பரா ஈவன் நம்பரா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்டு, தென் கண்டிஷன் கொடுத்துருக்கோம். கண்டிஷனுக்கு அப்புறம் இங்கே கோலன் வச்சுருக்கோம். இங்கே கவனிங்க, பிரிண்ட்டுக்கு அப்புறம் அந்த இஃபுக்கும் பிரிண்ட்டுக்கும் ஒரு ஸ்பேஸ் வந்திருக்கும். இன்டென்டேஷன் கொடுத்தா தான் இது இஃபோட ஸ்டேட்மெண்ட் தெரியும். அதே மாதிரி எல்ஸோட ஸ்டேட்மெண்ட்டுக்கும் வந்து ஒரு இன்டென்டேஷன் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இப்படி தான் வந்து இதை நம்ம டினோட் பண்ணுவோம். அடுத்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வந்து நம்ம ஒவ்வொரு லாங்குவேஜில் ஒவ்வொரு மாதிரி அட்ரஸ் ஆஃப் சிம்பிள் வந்து ஆம்பர்சன்ட் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம், ஆருக்கு சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். பட் பைத்தானை பொறுத்த வரைக்கும் அண்டுனா அண்டுங்கிற கீவேர்ட், ஆர்னா ஆர், நாட்னா நாட் அப்படிங்கிற அந்த கீவேர்ட்ஸவே வந்து டைரெக்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ப்ரோக்ராமில் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் இஃப் கண்டிஷன்லாம் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் அண்ட் அப்படிங்கிறத வந்து. ஸோ இந்த மாதிரி வந்து தான் வந்து பைத்தானில் வந்து நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரில் ஈக்குவல் டு ப்ளஸ் ஈக்குவல் டு, இதை வந்து நம்ம ஷார்ட் ஹேண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ப்ளஸ் ஈக்குவல் டு அப்படின்னா அதுக்கு மீனிங் என்னென்னா, லெஃப்ட் சைடு வந்து என்ன வேரியபிள் இருக்கோ அதுவே வந்து ரைட் சைடும் இருக்கிற மாதிரி தான் அசியூம் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத ஷார்ட் ஹேண்டாக வந்து ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு 3ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி எல்லா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸையும் வந்து நம்ம என்னவா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஷார்ட் ஹேண்ட் ஆப்ரேட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். தென் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ்.
ஸோ கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டில் இஃப் எல்ஸை பற்றி இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்துட்டோம். இஃப் எல்ஸ் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இஃப் எல்ஸில் வந்து அடுத்து எல்ஸ் இஃப் வந்து எப்படி கொடுப்போம் அப்படின்னா அதோட கீவேர்டு வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ELIF அப்படின்னு சொல்லி கொடுப்போம் எல்ஸ் இஃப்க்கு. ஸோ சேம் அந்த கண்டிஷனுக்கு அப்புறமா நம்ம என்ன கொடுப்போம்னா கோலன் கொடுப்போம், இன்டென்டேஷன் வந்து ஒன்று கொடுப்போம். ஸோ சேமாக இஃப் எல்ஸ்க்கு என்னவோ அதுதான் வந்து எல்ஸ் இஃப்க்கும். ஸோ தென் இங்கே இன்னொன்று என்ன அப்படின்னா இஃப் எல்ஸையும் வந்து நம்ம என்ன கொடுக்கலாம்னா ஷார்ட் ஹேண்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே லைனில் ஷார்ட் ஹேண்ட்லாம் ஒரே லைனில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இஃப் அந்த கண்டிஷன் கொடுத்து கோலன் கொடுத்துட்டு அங்கேயே வந்து நம்ம என்ன கொடுத்துக்கலாம்னா அதோட ஸ்டேட்மெண்ட்டே வந்து நம்ம அங்கேயே வந்து யூஸ் பண்ணிப்போம். இது வந்து ஷார்ட் ஹேண்ட் இஃப். இஃப் எல்ஸ் வந்து எப்படி கொடுத்துருப்போம்னு சொல்லி பாருங்கள். பிரிண்ட் A is big if A greater than B. இந்த A greater than Bங்கிறது கண்டிஷன். எல்ஸ் print B is big. ஸோ ஒரு இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டே வந்து ஒரே லைனில் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரோவில் சொல்கிறப்பே பார்த்தோம் பைத்தானோட சின்டாக்ஸ் இஸ் லைக் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு இங்கிலீஷில் வந்து நம்ம எப்படி வந்து நம்ம டிஃபைன் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இங்கே கண்டிஷன் இருக்குது பாருங்கள். ஒரு 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 கண்டிஷனை செக் பண்ண ட்ரூவாக இருந்தால் இப்படி பண்ணு, ஃபால்ஸாக இருந்தால் இப்படி பண்ணுங்கிறது ஒரு இங்கிலீஷில் வந்து நம்ம எப்படி சொல்லுவோமோ இப்படி தான் ஈஸியான சின்டாக்ஸாக தான் வந்து இருக்கும். இதை நம்ம வந்து கஷ்டப்பட்டு நம்ம மெமரைஸ் பண்ணணும்னு நெசசிட்டி கிடையாது. அடுத்து நெஸ்டட் இஃப். ஒரு இஃபுக்குள்ளே இன்னொரு இஃப் வரதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா நெஸ்டட் இஃப்ம்போம். இங்கேயும் நெஸ்டட் இஃப் வந்து யூஸ் பண்ணலாம். எல்லாமே இன்டென்டேஷன் தான். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இஃப் வந்து இந்த இஃபுக்குள்ளே வரனால இந்த இஃபுக்கும் ஒரு ஸ்பேஸ் இருக்கும். இந்த இஃப்போட ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இந்த இஃப்பை விட இன்னொரு இது உள்ளே தள்ளி வரணும். தட் மீன் ஆல்ரெடி இப்போ இது 0th ஸ்பேஸில் இருக்குது அப்படின்னா இந்த இஃப் வந்து 1 ஸ்பேஸில் வந்து ஆரம்பிக்கும். அந்த இஃப்போட ஸ்டேட்மெண்ட் வந்து 2 ஸ்பேஸ் வந்து உள்ளே கொடுக்கணும். ஸோ ஒரு எவ்வளோ நெஸ்டட் இஃப் வேணாலும் நம்ம போட்டுட்டு போகலாம். பட் இதை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுவோம்னா இன்டென்டேஷனை வச்சு தான். தட் மீன் ஸ்பேஸிங் அக்கௌண்ட்டில் வச்சு தான் வந்து நம்ம இதை பண்ணணும். ஸோ இப்படி தான் வந்து நெஸ்டட் இஃப் வந்து பைத்தானில் வந்து யூஸ் பண்ணுவோம். தென் பாஸ் ஸ்டேட்மெண்ட். பாஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனா என்னென்னா சில இடத்துல வந்து நம்ம கண்டிஷன் செக் பண்ணணும். பட் நம்மளால் வந்து அதுக்கு எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸுமே பட் அதுக்கு நம்ம கொடுக்க மாட்டோம். இப்போ ஒரு இஃப் இருக்குது, ஒரு கண்டிஷன் செக் பண்ணணும், பட் அதுக்குள்ளே எந்த கண்டிஷனுமே நம்ம எழுத மாட்டோம். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து இங்கே பாஸ் அப்படின்னு வந்து கொடுப்போம். பாஸ்னால் நத்திங், எதுவுமே அதுக்கு மீனிங் கிடையாது. பாஸ் எப்படி வாய்ட் அப்படின்னா இதுக்கு எதுவுமே மீனிங் இல்லையோ அந்த மாதிரி பாஸ் அப்படிங்கிறது வந்து ரீசன் இல்லை அப்படிங்கிறது வந்து எந்த இடத்துலலாம் எம்டியாக விட முடியாது. பட் அங்கே ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணுங்கிற நெசசிட்டி வருதோ அந்த இடத்துலலாம் வந்து பாஸ் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணுவோம். இதோட யூசேஜ் எப்படி இருக்குங்கிறத பின்னாடி நம்ம பார்ப்போம். அடுத்து வைல் லூப்ஸ். வைல் லூப் நமக்கு தெரியும். ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து ஒரு கண்டிஷன் ஃபெயில் ஆகிற வரைக்கும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் வைல். ஸோ வைல் லூப்லேயும் வந்து வைல் அப்படிங்கிற கீவேர்ட், தென் கண்டிஷன், சேம் கோலன், இன்டென்டேஷன் கொடுத்து ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுப்போம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்திங்கன்னா ஐயை வந்து பிரிண்ட் பண்ணிட்டு வரும். எது வரைக்கும்னா 10 வரைக்கும் வந்து ஐயை வந்து பிரிண்ட் பண்ணிட்டு வரும். இங்கே பார்த்திங்கன்னா ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்காக ஷார்ட் ஹேண்ட் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வைலோட இது. இங்கே வந்து வைல் லூப்லேயும் வந்து என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா எல்ஸ் வந்து இங்கே வைல் லூப்லேயும் வந்து இருக்குது. ஸோ நார்மலாக எல்ஸ் என்ன பண்ணுவோம், அந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகிட்டா அந்த எல்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அது வரைக்கும் இந்த இதுதான் எக்ஸிக்யூட் ஆகிட்ருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐ 1ல் ஆரம்பிக்குது, 1 2 10 வரைக்கும் வந்து இது பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆகி முடித்ததுக்கப்புறம் 11 ஒன்ஸ் ஐ வந்து 11 ஆயிடுச்சுன்னா எல்ஸ் பார்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகி த வேல்யூ ஆஃப் ஐ இஸ் 11 அப்படிங்கிறது வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து எல் ஸ்டேட்மெண்ட் இன் வைல். ஸோ இதுதான் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓவராலாக நம்மளோட பைத்தானில் வந்து எப்படி கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் அண்ட் வைல் லூப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் இட். இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. கீப் வாட்சிங். அடுத்தடுத்த பைத்தானோட கான்செப்ட் பற்றி இனி அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.